போக்குவரத்து ஊழியர்களின் மாநிலம் தழுவிய வேலைநிறுத்த போராட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர்கள் பல இடங்களில் இருந்தும் தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது நெல்லையின் நிலவரம் குறித்து கேட்டறியலாம். நமது செய்தியாளர் நாகராஜன் இணைக்கிறார். நாகராஜன், நெல்லையை பொறுத்தவரையில் மாற்று ஏற்பாடுகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கா? வசந்த் ஏற்கனவே முன்னமே குறிப்பிட்டது போல காலை முதலே மக்களின் அதாவது மக்களின் இயல்பான வாழ்க்கை என்பது கண்டிப்பாக ஒரு பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் பெருமளவு மக்கள் வந்து செல்லக்கூடிய இந்த நெல்லை சந்திப்பு பகுதி. ஆனால் தற்பொழுது நாம் பார்க்கலாம், ஏதோ ஒரு வேலைநிறுத்தம், அது பேருந்துகளுக்கான வேலைநிறுத்தம் மட்டுமல்லாது நகர்ப்புறங்களில் நடக்கூடிய கடையடைப்பு அது போன்ற ஒரு வேலைநிறுத்தத்தினால் மக்கள் பாதிக்கப்பட்டது போலவே பார்க்க முடிகிறது. அந்த அளவிற்கு மக்கள் நடமாட்டம் என்பது மிக குறைவாக காணப்படுகிறது. விடுமுறை நாட்கள் என்றாலும் ரயிலில் அதிகமாக வந்து செல்லக்கூடிய பயணிகள் என மற்றும் புறநகர் பகுதிகள் பல்வேறு கிராமப்புறங்களில் அதே போல பாபநாசம், தென்காசி மற்றும் நாகர்கோவில், மதுரை செல்லக்கூடிய பயணிகளாகட்டும், அங்கிருந்து வரக்கூடிய மக்களாகட்டும் எல்லோரும் வந்து செல்லக்கூடிய சந்திப்பு பகுதி, எப்பொழுதும் பரபரப்பாக இயங்கக்கூடிய இந்த சந்திப்பு பகுதி என்பது தற்பொழுது மக்கள் நடமாட்டம் இல்லாமல் காணப்படுகிறது. இதற்கு காரணம் பேருந்துகள் போக்குவரத்து என்பது குறைவாக காணப்படுவதன் காரணமாக சொல்லப்படுகிறது. இருப்பினும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் இதற்காக 50% பேருந்துகள் இயக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக பள்ளி கல்லூரிகளிலிருந்து ஓட்டுநர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் அதேபோல மாற்றுப் பணியாளர்கள் இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்துகள் வழக்கம் போல் இயங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்காகவும் அதே போல பேருந்துகள் பாதுகாப்பாக செல்வதற்காக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தரப்பில் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பாதுகாப்பு பணிகள் காவல்துறையினர் தரப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாது ரோந்து வாகனங்கள் மூலம் பேருந்துகள் முழுமையாக கண்காணிக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் மாநகர பேருந்துகளிலும், அதாவது ஒட்டுமொத்தமாக நெல்லை மாவட்டத்தில் 850 பேருந்துகள் இயக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது தனியார் பேருந்துகளை கொண்டு இயக்கப்பட்டாலும் பல்வேறு வழித்தடங்கள் என்பது இன்னும் பேருந்துகள் குறைவான செல்லக்கூடிய அந்த கிராமங்களுக்கு இந்த வேலைநிறுத்தம் என்பது கண்டிப்பாக பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. கிராமப்புறங்களிலிருந்து அவர்கள் தேவைகளுக்காக இல்லை விளைச்சல் பொருட்களை கொண்டு வருவதற்காக இல்லை பல்வேறு அலுவல் ரீதியாக வரக்கூடியவர்கள் அனைவருமே இந்த வேலைநிறுத்தத்தில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ஒரு இடம் விட்டு ஒரு இடம் செல்வது என்பது உறுதியற்ற இந்த பேருந்து நிறுத்தத்தால், அதாவது பேருந்து ஊழியர்களின் வேலை நிறுத்தத்தால் கண்டிப்பாக எங்களால் உறுதியாக முடிவெடுத்து செல்ல முடியவில்லை என்பதை பொதுமக்கள், இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். வசந்த். நாகராஜன், இணைப்பில் இருந்து நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது தொழில் நகரமான கோவையிலிருந்து நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். அவரோட பேசலாம். சுரேஷ், கோவையை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேருந்துகள் இயக்கப்படாமல் பணிமனைகளிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு? இதனால பொதுமக்கள் என்ன மாதிரியான இன்னல்களுக்கு ஆளாகி இருக்காங்க? இந்த இன்னல்களை போக்குவதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? வேதவள்ளி, கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு மொத்தம் 22 பணிமனைகளில் இருந்து 1148 உள்ளூர் மற்றும் வெளியூர் அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இன்று காலை நிலவரப்படி மிக சொற்பமான எண்ணிக்கையிலான அரசு பேருந்துகள் தான் இயக்கப்பட்டு வந்தன. ஆனால் நேரம் ஆக ஆக ஒவ்வொரு பணிமனையில் இருந்தும் ஒரு ஆதரவு தொழிற்சங்கங்கள் மற்றும் அண்ணா தொழிற்சங்கங்களை சேர்ந்த ஊழியர்களை கொண்டு பேருந்துகள் இயக்கப்பட துவங்கி இருக்கின்றன. தற்பொழுது நாம் இருக்கும் பகுதி சுங்கம் பணிமனையில் இருக்கிறோம். இங்கே 1, 2 என 2 பணிமனைகள் இருக்கின்றன. இதில் மொத்தம் 200 பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்படும் சூழ்நிலையில் தற்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 90-100 பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள பேருந்துகள் வழித்தடங்களில் இயக்கப்பட்டு வருகின்றன. இதே போன்று ஒவ்வொரு பேருந்து பணிமனைகளிலும் வெவ்வேறு எண்ணிக்கையிலான பேருந்துகள் வழித்தடங்கள் இயக்க துவங்கி இருக்கின்றன. இருந்த போதிலும் பெரும்பாலான தனியார் பேருந்துகள் தான் அதிகமாக இயக்கப்பட்டு வருகின்றன. அரசு பேருந்துகள் இன்னும் வழக்கமான எண்ணிக்கையை காட்டிலும் குறைவான எண்ணிக்கையில் இயக்கப்பட்டு வருகிறது. இன்று வேலைநிறுத்தம் என்ற ஒரு அறிவிப்பு ஊடகங்கள் வாயிலாக பெரும்பாலான பொதுமக்களுக்கு சென்றடைந்த நிலையில் பெரும்பாலானோர் இன்னைக்கு வழக்கமாக வேலைக்கு செல்பவர்கள் பெரும்பாலானோர் விடுமுறை சொல்லி நிறைய பேர் வீட்டிலே இருப்பதால் அதிகப்படியான அந்த பயணிகள் கூட்டம் என்பது நம்ம பேருந்து நிலையங்களில் காண முடியவில்லை. இருந்த போதிலும் மேலும் பல்வேறு வழித்தடங்கள் இயக்கக்கூடிய பேருந்துகளுடைய வழித்தட தூரத்தை அதிகரிச்சிருக்காங்க. வழக்கமாக சிங்கானூர் வரை செல்லக்கூடிய பேருந்து கூடுதலாக அரசு அனுமதியோடு சூலூர் வரை இயக்கப்படுகிறது. இதுபோல ஒவ்வொரு வழித்தடங்களிலும் கூடுதலாக பேருந்துகள் அதிக தூரத்துக்கு இயக்கப்படுகின்றன. ரூரலுக்கு, அதாவது சுற்றுவட்டார கிராம பகுதிகளுக்கு மினி பேருந்துகள் மூலமாக அதிகமாக இயக்கப்பட்டு வருகின்றன. இதுபோல மாற்று வழிகள் செய்யப்பட்டு வருவதால் பயணிகளோட பரிதவிப்பு என்பது பெரும்பாலாக இல்லாமல் ஒவ்வொரு குறிப்பிட்ட வழித்தடங்கள் மட்டும்தான் பயணிகள் காத்திருக்கும் நிலை இருக்கிறது. மற்றபடி பெரும்பாலான இடங்களில் பேருந்து வசதி இயக்கப்பட்டு வருவதால் பயணிகள் பெருமளவில் பாதிக்கப்படவில்லை. வேதவழி. சுரேஷ், இணைப்பிலேயே இருங்க. தொடர்ந்து மதுரை நிலவரத்தை கேட்டறியலாம். மதுரையில் இருந்து நமது செய்தியாளர் ஹரி இணைக்கிறார். மதுரையில் ஹரி, தற்போது குறைந்த அளவு பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. இதில் பாதுகாப்பாக பயணிப்பதற்கு மக்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் காவல்துறை சார்பில் இருந்து செய்யப்பட்டிருக்கு?
வசந்த் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் 16 பணிமனைகள் இருக்கிறது. இந்த 16 பணிமனைகளும் ஒட்டுமொத்தமாக 855 பேருந்துகள் இருக்கிறது. இதில் 298 அரசு பேருந்துகள் தற்போது 8 மணி நிலவரப்படி இயக்கப்பட்டு இருக்கிறது. சரியாக 30% பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் மாவட்ட நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர கூடுதலாக பேருந்துகளை இயக்குவதற்காக பள்ளி கல்லூரி வாகனங்கள் கூடுதலாக ஒரு வட்டார போக்குவரத்து கழக அனுமதியோடு இயக்கப்படுகிறது. 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மதுரை மாட்டுத்தாவணி, ஆரப்பாளையம், பெரியார் பேருந்து நிலையம் மட்டுமல்லாது திருமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் இருந்து பள்ளி வாகனங்கள் கூடுதலாக மக்கள் சேவைக்காக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தவிர IRTA என்று சொல்லப்படுகிற பயிற்சி ஓட்டுநர் மூலமாகவும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதுவும் உறுதி செய்வதற்காக நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்ட ஆட்சியர் தவிர தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் கே ராஜா ஆகியோர் அதிகாலை 4 மணி முதல் பல்வேறு இடங்களில் பேருந்து நிலையம், பணிமனைகள் உள்ளிட்ட இடங்கள் ஆய்வு செய்து பயணிகளுக்கும் இது போன்ற ஒரு தேவைகள் இருக்கிறது என்பதை நேரடியாக ஆய்வு செய்து உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையை பொறுத்தளவுக்கு 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்போது நேரடியாக பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது இந்த நேரடி காட்சிகளை நீங்களே பார்க்கலாம். இந்த இடங்களில் பயணிகள் என்பது இந்த மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் தான் இருக்கிறோம். இது ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம். இந்த ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தில் இருந்துதான் SCTC என்ற பேருந்துகள் இயக்கப்படுகிறது. தவிர தமிழகத்தின் பல்வேறு இடங்களுக்கு இங்கிருந்து தான் பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்படுகிறது. இந்த ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் இயக்கப்பட்டுக் கொண்டிருந்தாலும் அந்த அளவிற்கான ஒரு பயணிகள் வரத்து என்பது குறைவாகத்தான் இருக்கிறது. ஏனென்று கேட்டால் நேற்றே போராட்டம் என்பது அறிவிக்கப்பட்டிருந்த ஒரு சூழல் காரணமாக பயணிகள் வருகை என்பது திட்டமிட்ட பயணங்களை மாற்றி அமைத்துள்ளனர் என்றே கூறலாம். இந்த இடங்களை பொறுத்தளவுக்கு பயணிகள் அதிக அளவில் இல்லாதனால் பயணிகளுக்கான சிரமம் என்பது கூடுதலாக இல்லை என்றுதான் தெரிவிக்க முடியும். அந்த அளவிற்கு ஏற்பாடுகள் அனைத்தும் காவல்துறை மட்டுமல்லாது வருவாய்த்துறை மட்டுமல்லாது அரசு போக்குவரத்து கழகம் ஒன்றிணைந்து இந்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்கின்றன. போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தங்களது வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியிருக்கின்றன. சில இடங்களில் பேருந்துகள் கிடைக்காமல் மக்கள் இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். சில இடங்களில் பாதுகாப்புடன் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான தகவல்களை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தந்தமைக்கு நன்றி.